நான் 2 கப் தண்ணியில் ஃபஸ்ட்டு மேகி மசாலாவை போட்டுக்கிட்டேன். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம நூடுல்ஸை போட்டு கிண்ட ஆரம்பிச்சிடலாம். நான் எக்ஸ்ட்ராவாக எந்த மசாலாவுமே போடலை. பாருங்கள், தண்ணி எல்லாம் வற்றி நம்மளோட நூடுல்ஸ் இப்போ நல்லாவே குக் ஆகி ரெடி ஆயிருச்சு. ஒரு கிண்ணத்தில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அது கூடவே நான் வந்து 1 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ளேவருக்காக. நீங்கள் கரம் மசாலா இல்லை மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம், கேரட், கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிட்டு ஒரு ஃபோக் வச்சு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி நுரப்பொங்க அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்க நூடுல்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் ஒரு வாட்டி நூடுல்ஸையும் எக்கையும் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ரெசிபி பேனில் ஒட்டாமல் வரணுன்றதுக்காக நான் இன்னைக்கு ஆடி குக்கிங் அண்ட் பேக்கிங் ட்ரே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க எக் அண்ட் நூடுல்ஸ் மிக்சரை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி விட்டுக்கலாம். 2 to 3 மினிட்ஸ் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு சைடும் 2 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தோம்னா போதும். ரொம்பவே டேஸ்டியான நூடுல்ஸ் பீஸா ரெடி ஆகிடும். இப்போ இதை நம்ம எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பீஸா மாதிரியே ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.